வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். நேர்முக தேர்வில் வெற்றி பெறப் போகும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேர்முக தேர்வுனா நேர்காணல், ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூ, காலேஜ் டிஆர்பி தமிழ். இந்த வலையொலியில தொல்காப்பியம் வினா விடை தேர்வு. சார் ஆன்சர் இருக்காது சார். இப்ப நீங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இன்கேஸ் நீங்க இந்த ரிட்டன் டெஸ்ட்ல தேர்ச்சி அடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடத்துவாங்க. இதுல தொல்காப்பியத்துல எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சார். தொல்காப்பியத்துல 30 கொஸ்டின். இதை நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025420905. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில வாய்ஸ் மெசேஜில் இந்த 30 கேள்விக்கு அனுப்பலாம். அதே மாதிரி எங்ககிட்ட இன்டர்வியூக்கும் படிக்கிறாங்க. எங்ககிட்ட 2 குரூப் இருக்கு, தமிழ் கவிதா, தமிழ் ரவிச்சந்திரன். எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இத பத்தி எனக்கு மெசேஜ் போடலாம். அப்படி இல்லைன்னா இது நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் இதை உங்களுக்கு நடத்தி காட்டிடுவேன். வினாயன் 1. மொழியியல் வல்லுநர்கள் பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது, விவரிக்கவும். வினாயன் 2. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒலிகளை எவற்றின் நோக்கில் உரைத்துள்ளார். வினாயன் 3. உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை எந்த உத்தி வகையை மேற்கொண்டு எடுத்துரைத்தனர். வினாயன் 4. தொல்காப்பியர் பிறப்பியலில் எவற்றினை அடிப்படையாக கொண்டு தமிழ் ஒலிகளை விளக்கியுள்ளார். வினாயன் 5. தொல்காப்பியர் ஒழிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு உயிரெழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கலாம் என்கிறார். அவை யாவை? வினாயன் 6. தொல்காப்பியர் குறிப்பிடும் 3 சிறப்பொலிகள் யாவை? வினாயன் 7. தொல்காப்பியம் சுற்றும் நுண்ணினா அன்னத்தால் பிறக்கும் 3 வகை ஒலிகளை குறிப்பிடுக. வினாயன் 8. தொல்காப்பியத்தை காலத்தால் மிகவும் பிற்பட்டதொரு நூலாக கொண்டவர்களுள் தலையாவர் யாவர்? விவரிக்கவும். வினாயன் 9. சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்பதற்கு சான்றுகளுடன் விவரிக்கவும். வினாயன் 10. தொல்காப்பியம் குறிப்பிடும் பரிபாடல் இலக்கணத்தை குறிப்பிடவும். வினாயன் 11. தொல்காப்பியம் குறிப்பிடும் 7 வகை யாப்புகள் யாவை? வினாயன் 12. தொல்காப்பியம் குறிப்பிடும் கடவுள் வாழ்த்து பற்றி குறிப்பிடவும். வினாயன் 13. தொல்காப்பியத்தில் வரும் எந்த புறத்திணையியல் நூற்பாவானது சிலப்பதிகார வஞ்சி காண்பதற்கு வைப்பகம் ஆகும்? வினாயன் 14. தொல்காப்பிய எத்தனை துறைகள் சிற்றிலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டது எனலாம்? வினாயன் 15. தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் இடம்பெறும் தொடரியல் விளக்கத்தினை விவரிக்கவும். வினாயன் 16. தொல்காப்பியம் குறிப்பிடும் தடுமாறு தொழிற்பெயர் என்பது என்ன? வினாயன் 17. தமிழில் காணப்படும் பல்வேறு சொற்றொடர் அமைப்பை தொல்காப்பியம் கண் கொண்டு விவரிக்கவும். வினாயன் 18. தொல்காப்பியத்தை நச்சினார்க்கினியர் கண் கொண்டு படிக்க வேண்டாம் என்றவர் யார்? ஏன்? எதனால்? வினாயன் 19. தொல்காப்பியம் குறிப்பிடும் உள்ளுரை இறைச்சி பற்றி கருத்து என்ன? வினாயன் 20. தொல்காப்பியத்தில் எச்சவியலில் இடம்பெறும் செய்திகள் யாவை? வினாயன் 21. தொல்காப்பியம் சுற்றும் அறத்தொடு நெட்டலின் பயன்பாடு என்ன? வினாயன் 22. தொல்காப்பியம் குறிப்பிடும் நொது மலர் வரைவு என்றால் என்ன? வினாயன் 23. தொல்காப்பியம் குறிப்பிடும்
மதியுடன்படுதலின் முக்கிய அம்சங்கள் யாவை? வினா எண் 24. தொல்காப்பியம் குறிப்பிடும் மொழி புணர் இயல்பே என்பதன் பொருள். வினா எண் 25. தொல்காப்பியம் சுட்டும் உலகத் தோற்றம் பற்றி விளக்குக. வினா எண் 26. தொல்காப்பியத்தில் நிறைய பகுதிகளில் இடைச்செருகள் உள்ளதென பிற்கால தமிழறிஞர்கள் இயம்பினர். அது பற்றிய உங்கள் கருத்து என்ன? வினா எண் 27. தொல்காப்பியம் நன்னூல் ஓர் ஒப்பீடு செய்க. வினா எண் 28. தொல்காப்பிய செய்யுளியல் பகுதியில் சொல்லப்பட்ட யாப்பு இலக்கணங்களை அப்படியே யாப்புதங்கல ஆசிரியர் பயன்படுத்தினாரா? வினா எண் 29. தொல்காப்பியத்தின் ஊமையியலின் நீட்சியே தண்டியலங்காரம் என்பது உண்மையா? வினா எண் 30. தொல்காப்பியம் சுட்டாத புறத்துறைகளை புறநானூறு குறிப்பிடுகிறது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன? பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 30 கேள்வி சார். தொல்காப்பியத்துல எவ்வளவு நாள் கேட்கலாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி ஒரு 30 கேள்விகளை வினா தொடுத்துள்ளேன். இதற்கான சரியான விடைகளை நீங்க சும்மா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. விருப்பமுள்ளவர்கள் வீடியோ கூட போட்டு அனுப்புங்க சார். நான் யூடியூப்ல கூட பப்ளிஷ் பண்றேன். உங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த 30 கேள்விக்கும் உங்களுக்கு எந்த கேள்வி நல்லா விளக்கமா தெரியுதோ நீங்க வீடியோ கூட போட்டு அனுப்பிவிடுங்க. நான் யூடியூப்ல கூட பப்ளிஷ் பண்றேன். அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி தமிழ் நேர்காணலுக்கு இலவசமா நாங்க இன்னமும் பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. டெய்லியுமே கிளாஸஸ் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கு எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். கண்டிப்பா நான் இந்த ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி நம்பிக்கை உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி யூஜிடிஆர்பி தமிழ், பிஜிடிஆர்பி தமிழ் லைவா கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸும், டைரக்ட் கிளாஸ் ரூம் கிளாஸ் நேரடி பயிற்சி வகுப்பு மதுரையில நடக்குது. அட்மிஷன் வேணும் அப்படின்னா 9025420905 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.